வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 1.1 10வது சம். பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஸோ 10வதுல ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5/12, -11/8, -15/24, -7/-9, 12/36. ஸோ இதோட ஏறு வரிசை என்ன இறங்கு வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா கீழே உள்ள மைனஸ் ஏதாச்சும் கீழே உள்ள நம்பருக்கு மைனஸ் இருந்தால் அதை மேலே கொண்டு போய் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, -5/12 இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கிட்டேன். ரெண்டாவது நம்பர் -11/8 இருக்குது. மூணாவது நம்பர் -15/24 இருக்குது. நாலாவது நம்பர் என்ன இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. ஸோ கீழே மைனஸ் இருக்குது, மேலே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகிரும். ஸோ கேன்சல் ஆகி 7/9 மாறிடும். சரியா? ஸோ கடைசி நம்பர் 12/36. ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஏறு வரிசை இறங்கு வரிசை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பகுதியில் உள்ள எல்லா நம்பருக்கும் மீச்சிமா எடுப்போம். மீச்சிமா எடுத்து பகுதியை ஃபுல்லாக ஒரே நம்பராக ஃபஸ்ட்டு மாற்றணும். பகுதி எல்லாத்தையும் ஒரே நம்பராக மாற்றிட்டோம்னா தொகுதியில் இருக்க நம்பரை வச்சு எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பகுதியில் உள்ள நம்பரை ஃபுல்லாக ஒரே நம்பராக மாற்றுறதுக்காண்டி மீச்சிமா எடுக்க போகிறோம். ஸோ மீச்சிமா எடுக்கலாமா? ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ 12, ரெண்டாவது நம்பர் 8 இருக்குது. ஸோ 8, 24, 9, 36. ஸோ இதுக்கு மீச்சிமா எடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு 2 ஆளாக போடுவோம். ஸோ 12ல் எத்தனை 2 இருக்குது, 6 2 12. அடுத்து 8ல் 4 2 8. 24ல் 12 2 24. 9 2ஆல் வகுப்படாது, அதனால் 9 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. 36ல் 18 2 36. சரியா? திரும்பியும் இதை 2 ஆளாக பண்ணுவோம். 6ல் எத்தனை 2 இருக்குது, 3 2 6. 4ல் 2 4. 12ல் 6 2 12. 9 2ஆல் வகுப்படாது, அதனால் 9 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. 18ல் 9 2 18. சரியா? திரும்பி 2 ஆள். 3 2ஆல் வகுப்படாது, ஸோ 3 அப்படி எழுதியாச்சு. 2ல் எத்தனை 2 இருக்குது, 1 2. 6ல் 3 2 6. 9 வகுப்படாது, 9 வகுப்படாது. சரியா? இப்போ 3 ஆளாக போடுவோம். ஸோ 1 3 3 1 அப்படியே போட்டாச்சு. 1 3 3 3 9 3 9. திரும்பியும் 3 ஆள். ஸோ 1 1 1 1 3 3 1 3 3. சரியா? ஸோ எழுதிடலாமா? அப்போ 12, 8, 24, 9, 36 மீச்சிமா. 36 மீச்சிமா ஈக்குவல் டு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 இன்ட்டு 3. அதாவது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரியா? ஸோ 2 4 4 2 8. எண் 3 24. 24 3 72. ஸோ மீச்சியம் என்ன கிடச்சிருக்கு, 72ன்னு கிடச்சிட்டு. அப்போ அடிமானத்தை ஃபுல்லாக 72ஆக மாற்றணும். சரியா? ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, -5/12 இருக்குது. 5/12 இருக்குது. ஸோ 12 கூட எதை பெருக்குனா 72ஆக மாறும், 12 கூட 6 பெருக்குனா 72ஆக மாறிடும். ஸோ மேலேயும் 6ஆல் பெருக்கிறோம், கீழேயும் 6ஆல் பெருக்கிறோம். ஸோ -5 6 பெருக்குனா -30/12 பெருக்கல் 6 72. ஸோ ஃபஸ்ட் நம்பரை மாற்றியாச்சா? ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது, -11/8 இருக்குது. ரெண்டாவது நம்பர் -11/8. ஸோ 8 கூட எதை பெருக்குனா 72ஆக மாறும்னு பார்க்கணும். 8 கூட 9 பெருக்குனா 72ஆக மாறும். ஸோ மேலே 9ஆல் பெருக்கிறோம், கீழே 9ஆல் பெருக்கிறோம். -11 9 பெருக்குனா -99. கீழே 8 × 9 72. அடுத்த நம்பர் என்ன இருக்குது, மூணாவதா -15/24 இருக்குது. சரியா? மூணாவது நம்பர் -15/24. 24 கூட எதை பெருக்குனா 72ஆக மாறும். 24 கூட 3 பெருக்குனா 72ஆக மாறும். ஸோ மேலேயும் 3 கீழேயும் 3ஆல் பெருக்கிறோம். ஸோ -15 3 பெருக்குனா
-45. 24 3 பேருக்குன்னா 72. அடுத்து 4வது நம்பர் என்ன இருக்குது? 7/9 இருக்குது. சரியா? 7/9. ஸோ 9 கூட எதை பெருக்குனா 72 மாறும்? 9 கூட 8 பெருக்குனா 72 மாறிடும். ஸோ மேலே 8ஆல் பெருக்கிறோம், கீழே 8ஆல் பெருக்கிறோம். 7 × 8 56, 9 × 8 72. சரியா? ஸோ கடைசி என்ன நம்பர் இருக்குது? கடைசியாக 12/36 இருக்குது. ஸோ 12/36. ஸோ 36 கூட எதை பெருக்குன்னா 72 மாறும், 2. அப்போ மேலே 2ஆல் பெருக்கிறோம், கீழே 2ஆல் பெருக்கிறோம். 12 × 2 24, 36 × 2 72. சரியா? இப்போ என்ன கிடச்சிருக்கு? நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் எல்லாமே அடிமானம் 72 மாறிடுச்சு. ஸோ இதை எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? ஃபஸ்ட் ஆன்சர் 30/72, ரெண்டாவது ஆன்சர் -99/72, மூணாவது ஆன்சர் -45/72, நாலாவது ஆன்சர் 56/72, அஞ்சாவது ஆன்சர் 27/72. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்கு கிடைச்ச 5 ஆன்சரையும் எடுத்து எழுதியிருக்கோம். இதில் பெருசு எது சின்னது எழுதுன்னு வரிசை எழுதிக்கிறோம். சரியா? ஸோ மைனஸ் நம்பர் எத்தனை இருக்குது? 3 நம்பர் இருக்குது. மைனஸில் எது பெரிய நம்பரோ அதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? -99/72 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ இருக்கிறதே சின்ன நம்பர் -99/72 தான் இருக்கிறதே சின்ன நம்பர். ஸோ இதை விட பெரிய நம்பர் எது? 99க்கு அப்புறம் என்ன வரும்? -45/72ங்கிறது -99ஓட -45 பெரிய நம்பர். அடுத்து -45 விட பெரிய நம்பர். -45 விட பெரிய நம்பர் என்னது? -30/72. -30/72 விட பெரிய நம்பர் 24/72. 24 விட பெரிய நம்பர் 56/72. சரியா? ஸோ சின்னது டு பெருசுன்னு அப்படியே அந்த வரிசையில் எழுதியிருக்கோம். ஸோ -99/72 எதோட ஆன்சரை கிடச்சிச்சு? -11/8ஓட ஆன்சர். அதாவது முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிடும். -99/72 எங்கே கிடச்சிருக்கு? -11/8லேருந்து கிடச்சிருக்கு. அடுத்து -45/72 இருக்குது. ஸோ அது எதுலேருந்து கிடச்சிருங்க பார்ப்போம். -45/72 வந்து எதுலேருந்து வந்திருக்கு? -15/24லேருந்து கிடச்சிருக்கு. -15/24லேருந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி -30/72 எங்கே இருந்துச்சுன்னா -5/12லேருந்து கிடச்சிது. அடுத்து 24/72 எதுலேருந்து கிடச்சுன்னா 12/36லேருந்து கிடச்சிச்சு. கடைசியாக 56/72 எதுலேருந்து கிடச்சின்னா 7/9லேருந்து கிடச்சிச்சு. ஸோ முதல்ல இருக்க தான் சின்ன நம்பர் -99/72. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போய் கடைசி பெரிய நம்பரில் போய் முடிச்சிருக்கோம். சரியா? நமக்கு என்ன தேவை? ஏறு வரிசை இறங்க வரிசை தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுதுவோம். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நோக்கி போகும். ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் -11/8 தான். சரியா? அப்போ -11/8, அதை விட பெரிய நம்பர் -15/24, அதை விட பெரிய நம்பர் -5/12, அதை விட பெரிய நம்பர் 12/36, அதை விட பெரிய நம்பர் 7/9. சரியா? இருக்கிறதுலே சின்ன நம்பர் -11/8, இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7/9. சரியா? இப்போ இறங்கு வரிசை எழுதுவோம். இறங்கு வரிசைனா என்ன? இறங்கு வரிசைனா முதல்ல பெரிய நம்பர் இருக்கணும், அப்படியே அடுத்தடுத்து சின்ன நம்பர் வரணும். சரியா? இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7/9. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 12/36. அதுக்கப்புறம் -5/12. அதுக்கப்புறம் -15/24. அதுக்கப்புறம் -11/8. ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7/9, அதை விட சின்ன நம்பர் 12/36, அதை விட சின்ன நம்பர் -5/12, அதை விட சின்ன நம்பர் -15/24, அதை விட சின்ன நம்பர் -11/8. சரியா? ஸோ ஏறு வரிசைங்கிறது சின்ன நம்பர் டு பெரிய நம்பர், இறங்கு வரிசைங்கிறது பெரிய நம்பர் டு சின்ன நம்பர். அடுத்து இதில் ரெண்டாவது சம் என்னன்னு பார்ப்போம். இதிலே ரெண்டாவது சம், அதாவது பயிற்சி 1.1ல் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இதிலே ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1ல் 10ல் ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -17/10
கமா -7/5 கமா 0 கமா -2/4 கமா -19/20. இதோட ஏறு வரிசை என்ன இறங்கு வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் கீழே பாருங்கள், எல்லாத்துலேயுமே கீழே மைனஸ் இல்லை. சரியா? கீழே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸை மேலே கொண்டு போயிடணும். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு இப்போ வேலை இல்லை, கீழே மைனஸ் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடிமானத்தை ஃபுல்லாக ஒரே மாதிரி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் மீச்சியமாக எடுப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 10 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது, அப்புறம் 0 இருக்குது. சரி, 5 10 5 0 கீழே ஒன்றுமேல 1 இருக்கிற அர்த்தம். அப்புறம் 4 இருக்குது, கடைசியாக 20 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10, ரெண்டாவது 5, அடுத்து 1, அடுத்து 4, அடுத்து 20. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் போடுவோம். 10ல் தான் 2 இருக்குது, I 2 10. 5 வந்து 2ஆல் வகுப்படாது, 5 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. 4ல் I 2 4, 20ல் 12 20. ஸோ திரும்பியும் 2ஆல். ஸோ 5 2ஆல் வகுப்படாது, இந்த 5 2ஆல் வகுப்படாது, இந்த 2ல் 1 2 10ல் I 2 10. திரும்ப 5ஆல் பண்ணுவோம். ஸோ ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 1 ஓரஞ்சு 5. சரியா? ஸோ அப்போ 10, 5, 1, 4, 20 மீச்சிமா. ஏன் 1 போடலைன்னா, இந்த 1 இருந்தாலும் இல்லைனாலும் 1 தான், எல்லாமே 1 தான் கிடைக்க போகுது, அதனால் போடலை. சரியா? ஸோ இப்போ 2 × 2 × 5 2 4 4 × 5 20. ஸோ மீச்சிமா 20ன்னு கிடச்சிட்டு. சரியா? ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பரும் கீழே 20ஆக மாற்றணும். ஸோ முதல்ல என்னென்ன இருக்குது, முதல்ல -17/10 இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் -17/10. ஸோ 10 என்ன பண்ணால் 20ஆக மாறும், 2ஆல் பெருக்கணும். இப்போ மேலே 2ஆல் பெருக்கிறோம், கீழே 2ஆல் பெருக்கிறோம். 17 × 2 -17 பெருக்கல் 2 பெருக்கினா -34/10 × 2 20. அடுத்த நம்பர் என்ன இருக்குது, -7/5 இருக்குது. சரியா? அடுத்த நம்பர் -7/5. ஸோ 5 என்ன பண்ணால் 20ஆக மாறும், 4ஆல் பெருக்கினா 20ஆக மாறும். ஸோ மேலே 4ஆல் பெருக்கிறோம், கீழே 4ஆல் பெருக்கிறோம். -7ஐயும் 4ஐயும் பெருக்கினா -28/5 × 4 20. ஸோ அடுத்த நம்பர் என்ன இருக்குது, அடுத்த நம்பர் 0 இருக்குது. சரியா? அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா -2/4 இருக்குது. -2/4 இருக்குது. ஸோ 4 எதாக மாற்றினா 20ஆக மாறும், 4 5ஆல் பெருக்கினா 20ஆக மாறும். ஸோ மேலே 5ஆல் பெருக்கிறோம், கீழே 5ஆலையும் பெருக்கிறோம். ஸோ -2ஐயும் 5ஐயும் பெருக்கினா -2 × 5 -10. சரியா? -10/4 × 5 4 5 பெருக்குனா 20. ஸோ கடைசி என்ன நம்பர் இருக்குன்னா -19/20 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே 20 இருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிடைச்ச ஆன்சர்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் என்ன கிடச்சின்னா -34/20 கிடச்சிச்சு. அடுத்த ஆன்சர் -28/20 கிடச்சிச்சு. அடுத்த ஆன்சர் 0. அடுத்த ஆன்சர் -10/20. அதுக்கடுத்து -19/20. சரியா? ஸோ இதை சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரிசையில் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது, இருக்கிறதுலே சின்ன நம்பர் -34 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். கீழே எல்லாமே அடிமான 20 தானே இருக்குது. இப்போ இருக்கிறது சின்ன நம்பர் -34/20. அதை விட பெரிய நம்பர் எது, அதை விட பெரிய நம்பர் -28/20. இதை விட பெரிய நம்பர் -19/20. இதை விட பெரிய நம்பர் -10/20. இதை விட பெரிய நம்பர் 0. சரியா? அப்போ மைனஸ் குறி இருக்கும்போது எது பெருசாக இருக்கோ அந்த நம்பர் தான் சின்னது. அப்போ -34 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். ஸோ இப்போ இதோட கொஷின் என்ன எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு -34/20 எங்கேருந்து கிடச்சிச்சின்னா -17/10 கிடச்சிச்சு. சரியா? அடுத்து -28/20 எங்கேருந்து வந்துச்சுன்னா -7/5 கிடச்சிச்சு. அடுத்த நாளுக்கு -19/20 எங்கே இருந்துச்சுன்னா -19/20 இருந்துச்சு. அடுத்து -10/20 எங்கேருந்து கிடச்சின்னா -2/4 கிடச்சி. கடைசி நம்பர் 0. ஸோ 0 0 தான். இப்போ ஏறு வரிசை எழுதிடுவோம். ஏறு வரிசை என்ன, சின்ன நம்பர் டு பெரிய நம்பர். ஸோ இருக்கிறதுல சின்ன நம்பர் -17/10. அதுக்கப்புறம் என்ன வரும், -7/5, அப்புறம் -19/20, அதுக்கப்புறம் -2/4, கடைசி நம்பர் 0. ஸோ ஏறு வரிசை எழுதியாச்சா. இப்போ இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நோக்கி எழுதணும். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 0,
அதுக்கப்புறம் அதை விட சின்ன நம்பர் -2/4, இதை விட சின்ன நம்பர் -19/20, இதை விட சின்ன நம்பர் -7/5, இதை விட சின்ன நம்பர் -17/10. சரியா, ஏறு வரிசையும் இறங்கு வரிசையும் எழுதியாச்சு.